உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். காலையிலேயே வாழ்க என்று இயேசு வாழ்த்தினாரே, உயிர்த்தெழுந்த இயேசு, அதே இயேசு உங்களையும் வாழ வைக்கிறவர். இந்த ஆராதனை அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறவைகளை நம்மை விட்டு எடுத்து போட விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமம் ஆசீர்வாதத்துக்கு தடையான விஷயங்கள் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஆசீர்வாதமாய் இருந்தவர்களை குறித்தும் வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தை இழந்தவர்களை குறித்தும் வாசிக்கிறோம். அந்த வரிசையில் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதன் சொன்ன முதல் பொய் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது என்கிறார். அது பெரிய பொய். இவன்தான் தன் சகோதரனாகிய ஆபேலை கூட்டிக் கொண்டு போய் அன்பாய் பேசி அவனை கொலை செய்தான். கொலை செய்த இந்த காயின் ஆண்டவர்கிட்ட வந்து சாரின்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய பாவத்தை மறைக்கிறான். செய்தது ஒரு பெரிய பாவம், கொலை. அதன் பின்பு அதை தெரியாதுன்னு சொல்வது அதை விட பெரிய பாவம். பொய் இன்றைக்கு நாம் களைய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாவம். பொய் தானே என்று அநேகர் நினைக்கிறார்கள். சின்ன பொய் தானே, பரவாயில்ல, நான் இப்படி சொல்லிடலாம், அல்ல இப்படி சொல்லிடுவேன், அல்ல இப்படி சொல்லி சமாளிக்கலாம், இப்படியெல்லாம் மக்கள் நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய மலை பிரசங்கத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அதாவது உண்மை தன் கால்களில் செருப்பை போட்டுக்கொள்வதற்கு முன்னால பொய் ஊரை சுற்றி வந்துடும் சொல்லுவாங்க. உண்மை வந்து தன்னுடைய ஷூவை போடுறதுக்கு முன்னால பொய் ஊரை சுற்றிட்டு வந்துடுமா. அவ்வளோ வேகம், பொய்க்கு அவ்வளோ வேகம் இருக்கிறது. பொய்யான தகவல்கள் வேகமாய் பரவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னா நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கிட்ட இப்படி சொன்னோம், இவர்கிட்ட இப்படி சொன்னோம், திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா இல்லை, போனேன்னா போனேன், பேசலைன்னா பேசலை. உண்மையை நீங்கள் சொன்னால் எதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அது ஆபத்தாய் முடியும். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதம் 5:6 வாசிக்கிறோம், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பாரு. பொய் பேசுகிறவங்களை நீங்கள் அழிச்சிருவீங்கிறார். அழிப்பீர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொலோசை சபைக்கு எழுதும்போது ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க, உண்மையை பேசுங்க. கடைசியில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறது, பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பொய்யை யோசித்து அதையே செயலாய் மாற்றுகிற ஒருவரும் பரலோகம் போக முடியாது. கடைசி அதிகாரம் 22:5 சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். அந்த லிஸ்ட்டில் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள், வெளியே இருப்பாங்க, பரலோகத்துக்கு வெளியே இருப்பாங்க. ஒரு பொய் உங்களை பரலோகத்துக்கு போவதை தடுத்து விடும். ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும், மிகுந்த ஜாக்கிரதையாய். இன்னைக்கு ஒரு தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கிற இந்த காலத்தில் மக்கள் பொய்யை விரும்பி அதை நடப்பிக்கிறார்கள். சொல்லிக்கலாம், சமாளிச்சுக்கலாம். போஸ்ட் பாருங்க, நேற்றுக்கு ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கேட்டால் உடம்பு நல்லா இல்லை சும்மா சொல்லுவாங்க, வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பாங்க. பொய், ரொம்ப துணிகரமான பொய். இது கேன்சர் மாதிரி. கேன்சர் வர்றதுக்கு அறிகுறி தெரியாது, தெரியுமா? உங்களுக்கு ஜுரம் வந்தால் தெரியும், தலைவலி வந்தால் உடனே கண்டுபிடிச்சிடலாம், பல்லு வலிச்சா தெரியும், நெஞ்சு வலிச்சா தெரியும். கேன்சர் வந்தால் தெரியாதுங்க. கேன்சர் வரும்போது தெரியாது, கேன்சர் வருவதே தெரியாது, அது வளர்றதும் தெரியாது. கொஞ்ச நாள் பொறுத்து ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, 4th ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க.
கிரிட்டிக்கல் சொல்லுவாங்க. அப்புறம் போகாது. கேன்சர் வர்றது தெரியாது, வந்தால் போகாது, நம்மளை அழிக்காமல் போகாது. பொய் அப்படித்தான். ஆரம்பத்தில் விளையாட்டு போல இருக்கும், இதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்பு, சின்ன பொய் தானே, அது பெரிய ஆபத்தாய் மாறி விசேஷமாய் இந்த பொய் பரலோகம் போகிறதுக்கு தடையாய் மாறிவிடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எவ்வளவு துணிகரம் பாருங்க. இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள், அதன் பிறகு 2 பையங்க, காயின் ஆபேல். பெண் பிள்ளைங்களாம் நிறைய பிறந்திருக்காங்க ஆதாமுக்கு. ஆனால் ஆண் பிள்ளைங்க இவங்க 2 பேர் தான் முதல்ல. காயின் ஆபேல் அண்ணன் தம்பி. இவங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வராங்க. கொடுக்கணும்னு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, கொண்டு வராங்க. ஒருத்தன் கொடுக்கணுமேனு கொடுக்குறான். நம்மில் பலரை போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல ஒரு சபைக்கு போனால் கொடுக்கணுமேனு கொடுக்கறது உண்டு. ஆனால் ஆபேல் மந்தையில் கொழுமையானவைகளை கொண்டு வந்தான், பெஸ்ட்டை கொண்டு வரார். அவன் ஆண்டவர் சந்தோஷப்படணும்னு கொடுக்குறான். நம்முடைய கொடுத்தல் எப்படி இருக்கிறது? ஸோ வசனம் சொல்லுது, அந்த ஹார்ட்டை பார்க்குறாரு. நம்ம கொடுக்கறத, நம்ம கையை தான் உலகம் பார்க்குது. மேன் லுக்ஸ் அட் த ஹேண்ட், பட் காட் லுக்ஸ் அட் த ஹார்ட். அந்த ஹார்ட்டை கர்த்தர் பார்க்குறாரு. நல்ல மனசோட கொடுக்குறான், சந்தோஷமாக கொடுக்குறான்னு பார்த்து ஆண்டவர் சூப்பர் அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு. ஆனால் காயினுக்கு ஆண்டவர் அப்ரிசியேஷன் கொடுக்கல. காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காணிக்கைக்கு முன்னால கர்த்தர் காணிக்கை கொடுக்கிற ஆளை கவனிக்கிறாரு. காணிக்கையின் அளவை விட காணிக்கை கொடுக்கிற மனநிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஸோ இதனால ஆபேல் காயினுக்குள்ள வருத்தம். ஆபேலுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்ல மனசோட செய்தான். அவன் அண்ணனுக்கு கடுமையான கோபம், எரிச்சல், முகநாடி வேறுபட்டது. அதெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு தம்பியை தந்திரமா பேசி ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போய் அன்பா பேசுறது போல பேசி அவனை கொலை செய்தான். பெரிய பாவம். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட போய் ஏதாவது உரிமையை கேட்டிருக்கலாம். தம்பியை கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல் கொலைகாரன் இவன் தான், முதல் கொலைகாரன். இப்பொழுது முதல் பொய் சொல்லுகிறான். முதல் பொய் ஆண்டவர் பார்க்கிறார் தானே, ஆண்டவர் கவனிக்கிறார் தானே. கொலை செய்தான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் காயினை நோக்கி, நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொன்றை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பார்க்கிற தெய்வம். ஒரு காலத்துல பார்க்காத தெய்வங்களை ஆராதித்தோம். கேட்காது, காது இருந்தும் கேட்காது, கண் இருந்தும் பார்க்காது, வாய் இருந்து பேசாது, கால்கள் இருக்கும் நடக்காது, கை இருந்து தொடாது. இதுதான் முந்தின காலங்களில் நாம் வழிபட்ட தெய்வங்கள் நிலைமை. உயிரில்லாதவைகள். ஆனால் கர்த்தரோ உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர். அவர் காண்கிறவர், பேசுகிறவர், வருகிறவர், தொடுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உடனே காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, எங்கப்பா, எங்க உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர்? என்ன சொல்லியிருக்கணும்? பதட்டத்தில் என்ன சொல்லன்னு தெரியல, புத்தி கெட்டு போய் செய்துட்டேன், ஐயோ சாரி. அதை விட்டுட்டு அவன் சொல்றான், அதற்கு அவன், நான் அறியேன், ஐ டோன்ட் நோ. யாருக்கிட்ட போய் இந்த மாதிரி பேசுறது? யாருக்கிட்ட போய் இப்படி பேசுறது? ஆண்டவர்கிட்டயா? எல்லாம் காண்கிற தேவன், எல்லாம் அறிகிற தேவன். யோசித்து பாருங்க. அவருக்கு முன்னால தாழ்மை தான் எடுபடும். ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லாதீங்க. யாக்கோபு அப்பா கிட்ட ஒரு நாள் பொய் சொன்ன. யாருப்பான்னு கேட்ட உடனே உங்க மூத்த மகனாகிய ஏசா. ஆனா அதே ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நாள், உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு, நான் யாக்கோபுன்னு சொல்றாரு. இவர்கிட்ட பொய் சொல்ல முடியாதுன்னு யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா காயினுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. மனுஷனை ஏமாத்தலாம், மனைவி ஏமாத்தலாம், பிள்ளைகளை ஏமாத்தலாம், புருஷனை ஏமாத்தலாம், ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தலாம், அதிகாரிகளை ஏமாத்தலாம். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உங்க பொய் அவர்கிட்ட எடுபடாது. யூ cannot cheat God. ஆண்டவரை நீங்க ஏமாற்ற முடியாது. அவர்கிட்ட ஒத்துக்குங்க, சாரின்னு சொல்லிடுங்க, சாரின்னு சொல்லிடுங்க. பெரிய ஆசீர்வாதத்தை கத்த தருவார். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்க பிசினஸ்ல பொய் சொல்லித்தான் ஆகணுமா? இந்த வேலையில பொய் சொல்லாம இருக்க முடியாது. வேலையை மாத்துங்கிறேன். பொய் சொல்லி பணம் சம்பாதிச்சு நரகம் போக வேண்டாம். அதை விட உண்மையை பேசி பட்டினியா இருந்து பரலோகம் போனா பெருசு. அதான் பாக்கியம். நல்லா கவனிக்கணும். இந்த தொழில எல்லாம் பொய் சொல்லாம இருக்க முடியாது. அப்படின்னு தொழிலை மாத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உண்மையா இருக்கேன். நான் உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்திலே பங்கடைவார்கள். நரகமா போனோம்? வேண்டாங்க. உலகத்துல பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு பொய்யை சொல்லி ஊர் உலகத்தை ஏமாத்தி கடைசியில ராஜ நடையோட போக முடியுமா? ராஜ நடையோட போக முடியுமா? நரகத்துக்கு எவ்வளவு அசிங்கம் இல்லை? உலகத்துல கஷ்டப்பட்டாலும், உண்மையா இருந்தாலும், அவமானமா ஆட்கள் பேசினாலும் அவர் உண்மையுள்ளவருங்க.
அந்த உண்மைதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கவனமாயிருப்போம், ஜாக்கிரதையாயிருப்போம். இந்த பொய் என்கிற கேன்சருக்கு விலகி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அற்புத பிதாவே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாங்கள் சபைக்கு போகிறோம், பாட்டு பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பொய்யை எங்களால் ஜெயிக்க முடியலை. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பொய்யை ஆண்டவரை மேற்கொள்ள, பொய்யை களைய, பொய்யை ஒதுக்க, பொய்க்கு விலகி இருக்க கிருபைத்தார். ஆசீர்வதியும். இந்த பொய் என்கிற கேன்சர் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்படி இருந்திருந்தால் அது கிருமிகள் அழியட்டும், அதை வேரோடு பிடுங்கி போடுவீராக. ஆசீர்வதி ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வாதத்துக்கு தடையான இந்த பொய் விலகி போவதாக. ஆண்டவரே, அதை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் தீர்மானம் எடுத்து உண்மையாய் வாழ கிருபைத்தார். உண்மைக்குத்தான் உங்ககிட்ட மதிப்பு. அந்த உண்மையை கனம் பண்ணுகிற ஆண்டவர், உண்மையுள்ள மனுஷனை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.